கம்பு கொழுக்கட்டை செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கம்பு எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வைங்க தண்ணியில். ஊற வச்ச கம்பை நம்ம நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் திப்பி திப்பியாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைக்க வேணாம், ஏன்னா அப்போ தான் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெல்லத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி பாகு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச கம்பு எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி வெந்திருக்கு. ரொம்ப வேக விட்டுறாதீங்க, இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும். ஏற்கனவே நான் பாகு கரைச்சி வச்சுருக்கோம் வெள்ளை தண்ணியில் போட்டு, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச கம்பு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு. இதை பிளேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம அப்புறம் பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் வெல்லத்துலேருந்து, அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி. சாமிக்கு படைச்சிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, சாப்பிட்லாம்.